இன்றைக்கி இந்த முருங்கைக்காயை வச்சு தான் நல்ல சுவையான ஒரு முருங்கைக்காய் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ முருங்கைக்காயை செய்து பிரட்ட போகிறோம். வந்து பார்ப்போம். அப்படி இருக்குது முருங்கைக்காய், பார்க்கவே ஆசையாக இருக்குது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கு முருங்கைக்காய் குழம்பு தான் வச்சு எடுக்க போகிறோம். இந்த முருங்கைக்காய்ன்றது பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 2 தடவை தான் கிடைக்கும். அப்போக்கே இந்த முருங்கைக்காயை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வாங்கி சாப்பிட்ருவோம். அப்போ இந்த முருங்கைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை இந்த காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம். வெத்தில கொடியை நாங்கள் இந்த கிளிசரியாவெல்லாம் படர விட்டுருக்கிறோம். பாருங்க இப்படி படர்ந்துருக்குண்டு, அப்படியே மேலே மேலே மடந்து கொண்டு போகுது வெத்தில கொடி. இது கிளிசரியாவில் வெத்தில விட்டால் தான் நல்ல சொல்லி கிளிசரியா மரத்தில் தான் விட்டுருக்கிறோம். வெத்திலே அப்படியே மேலே மேலே ஏறிக்கொண்டு போகுது. கொடிகள் வளர வளர அப்படி எங்களுக்கு பதிஞ்சு ஒன்றும் வருது, மேலே போகாமல் எங்களுக்கு வெத்திலே ஆயக்கூடிய மாதிரி கொஞ்சம் பதிஞ்சு தான் வருது வெத்தில கொடி. இதில் 2 வகையான வெத்தில கொடி நிற்குது. இந்தியாவில் என்ன ஒரு நிற்குது, அது கொஞ்சம் செடி மாதிரி. இது நல்ல கொடியா மேலே படரும். என்ன ஒன்று செடி மாதிரி நல்ல பெரிய பெரிய வெத்திலையாக இருக்கும். அது செடி வெத்தில இதெல்லாம் இது எங்களுக்கு கொடி. இது அப்படியே இது இந்தியாவில் நாங்கள் கிளிவேல விட்டுருக்கிறோம். அது வந்து கிளிசரியாவில் விட்டுனாங்க. இது வந்து முட்கிளிவேன்னு சொல்கிறோம். அந்த கிளிவேல விட்டுருக்கோம். அப்படியே கொடியாக படர்ந்து நிற்குது. இதை விட இன்னும் கொண்டு செடியாக நிற்குது. இதுதான் செடியாக நிற்குது. அந்த கொடியாக மேலே வராது. சின்ன சின்ன செடி மாதிரி எங்களுக்கு வெத்திலே எல்லாம் சுகம் கீழே படர்ந்து நிற்குது. இதெல்லாம் அப்படித்தான் நிற்குது இந்த செடியாக. ஆனால் வெத்தில நல்ல பெரிய பெரிய வெத்திலையாக வரும். இந்த வெத்திலையாக இந்த கொடியாக வாரதை விட இந்த செடியாக நிற்கிறதுல பெரிய வெத்திலை. நாங்கள் இன்றைக்கி இந்த முருங்கைக்காயை வச்சு தான் நல்ல சுவையான ஒரு முருங்கைக்காய் குழம்பு செய்ய போகிறோம். முருங்கைக்காய்ன்றது இப்போ கொஞ்சம் தட்டுப்பாடானது தான். இனிதான் முருங்கைக்காய் வரும். இப்போ கொஞ்சம் விலையும் தட்டுப்பாடாக தான் இருக்குது. நாங்கள் இந்த முருங்கைக்காயை வச்சு தான் நல்லொரு குழம்பு கறி என்று வைக்க போகிறோம். நாங்கள் முதல்ல இந்த முருங்கைக்காயை வெட்டி எடுப்போம். முருங்கைக்காய்க்கு இந்த மேலே இருக்கிற அந்த பச்சையாக இருக்கிற தோல் இருக்குது தானே, அதை கொஞ்சம் உறைஞ்சி எடுத்துட்டு தான் நாங்கள் வெட்ட வேணும். இல்லையெல்லாம் கொஞ்சம் மரமரப்பாக இருக்கும் கறிக்குள்ள. இதை உறைஞ்சிட்டு போட்டோம்னா நல்லா சொப்டாக இருக்கும் முருங்கைக்காய் சாப்பிடுக்கு. அதுக்காக நாங்கள் கொஞ்சம் உறைஞ்சி எடுப்போம். அளவளவான துண்டாக வெட்டி எடுக்கலாம். இப்படி தும்பு வரும், அதையும் நாங்கள் உடிச்செடுக்க வேணும். முருங்கைக்காய் கறி எல்லாருக்குமே ஒரு விருப்பமான கறி தான். அநேகமான ஆக்கள் முருங்கைக்காய் கறியை விருப்பமாக சாப்பிட்றவை. எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச கறி தான் முருங்கைக்காய் கறி. முருங்கைக்காயில் பால் கறியும் வைக்கலாம், குழம்பு கறியும் வைக்கலாம். நான் இப்போ குழம்பு கறி தான் வைக்க போகிறேன். நாங்கள் முருங்கைக்காயெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இனி இதை கழுவிட்டு 2 பிளந்தால் சரி. இனி நான் கறிக்கு சேர்க்கிறதுக்காக இந்த உள்ளி வெங்காயம் எல்லாம் உடைச்செடுக்க போகிறேன். இதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கிறேன் என்றால், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கிறேன், உள்ளி எடுத்துருக்கிறேன், 2-3 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுப்பேன். இப்போ நாங்கள் இந்த உள்ளிகளையும் உடைச்செடுப்போம். நான் இப்போ முருங்கைக்காயை கழுவி வெட்ட போகிறேன். முருங்கைக்காயை நாங்கள் இப்படி 2 பிளந்தால் சரி. இப்படி 2 பிளந்து விட்டால் சரி. நாங்கள் சாப்பிட இலகுவாக இருக்கும். இப்படி 2 பிளந்து விட்டால் இந்த இதுக்குள்ளேயும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நல்ல முருங்கைக்காய் உண்டு, மற்ற சாப்பிடவும் இலகுவாக இருக்கும். உப்பு புளியெல்லாம் செய்வாரம் 2 பிளந்தா. இப்போ நாங்கள் வெட்டி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கழுவி வெட்டுவோம். நீளமாக வெட்டுறேன். உள்ளியே நாங்கள் வெங்காயம் வெட்டின மாதிரியே வெட்டி எடுப்போம். நீளமாகவே வெட்டி விடுவோம். மிளகாயை நீளமாக வெட்டி விடுவோம்.
கருவேப்பிலையும் பெரிய பெரிய இலையாக இருக்குது, வெட்டித்தான் இதை சேர்க்கணும். நாங்கள் சின்ன இலையாண்டா அப்படியே முழுசாக சேர்த்து கொள்ளலாம், பெரிய இலை தான் கொஞ்சம் வெட்டி விடுவோம். நாங்கள் கறிக்கு தேவையான எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இனி கறி வைக்கிறது தான். எனக்கு அடுப்பு நல்லா இருக்குது, நான் சட்டி அடுப்பில் வைக்கிறேன். நல்ல மண் சட்டியில் தான் இன்றைக்கு முருங்கைக்காய் கறி வைக்க போகிறேன். ஏன்னா சட்டி சூடாகிட்டு நான் வதக்கிறதுக்கு தேவையான தேங்காய் சேர்த்துக்கொள்ளுறேன். எண்ணெய் சூடாகிட்டு நான் கடுகு சேர்த்துக்கொள்ளுறேன். கடுகு சேர்த்துட்டு நான் இப்போ பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ளுறேன். அதோட வெந்தயமும் சேர்த்துக்கொள்கிறோம். முருங்கைக்காய் கறிக்கு வெந்தயம் தான் முக்கியம். வெந்தயம் போட்டால் தான் நல்ல வாசமாக இருக்கும். கொஞ்சம் கூட சேர்க்கணும் வெந்தயம். எல்லாம் கொஞ்சம் பொரியும். எனக்கு இந்த சீரகம் கடுகு எல்லாம் பொரிஞ்சிட்டு நான் வெட்டி வச்சிருக்கிற உள்ளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் பொரிஞ்சு வரப்போம். உங்களுக்கு இது வதங்கி வந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா தான் நல்ல வாசம் வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். உங்களுக்கு எல்லாம் வதங்கி வந்துட்டு நான் இப்போ முருங்கைக்காயும் சேர்த்து பிரட்ட போடுறேன். முருங்கைக்காயும் சேர்ந்து எண்ணெயில் கொஞ்சம் பிரட்டி வந்தால் தான் வாசமாக நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். கொஞ்சம் பிரட்டி வதங்க கொடுக்கும். இல்லை வடிவாக பிரட்ட வேணும். அப்படியே நாங்கள் 2 நிமிஷம் மூடி விடுவோம். அப்படியே வதங்கி வரும். நான் கத்திராந்து பார்ப்பேன். முருங்கைக்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. இந்த எண்ணெயில் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. நான் இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கப்போம். அதோட தேவையான அளவு தூளும் சேர்த்துக்கொள்ளுறேன். தூள் வந்து கூட கேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இது முதலாம் பாலில் தேங்காய் பால் 2வது தடவை 3வது தடவை புளிஞ்செடுத்த பாலை தான் நான் சேர்க்குறேன். இப்போ முருங்கைக்காய் நல்லா இதுலேயும் அவிஞ்சு பெறட்டேன். அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நான் மூடி விட போகிறேன். இந்த பால்லேயே அவிஞ்சட்டும் முருங்கைக்காய். ஒரு கத்திராந்து பார்ப்பேன். எங்களுக்கு நல்லா எல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது. முருங்கைக்காயெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. நான் இதுக்கு முதல் பால் சேர்க்கிறேன். நான் 2வது தடவை 3வது தடவை புளிஞ்ச பால் தான் சேர்த்தேன். இது முதலாவதாக புளிஞ்ச பால் சேர்க்கிறேன். அதோட பழப்புளியும் கொஞ்சம் கரைச்செடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன், அளவாக சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி விடுவேன். எப்படி இருக்கும் முருங்கைக்காய் கறி. அப்படியே கொதித்து கொஞ்சம் பத்தி வந்தால் சரி. எங்களுக்கு கொஞ்சம் குழம்பாக இருக்கும். கொஞ்சம் பத்தி விரட்டும். அப்படியே மூடிட்டு இருப்போம். உங்களுக்கு பார்த்தா நல்ல ஒரு சுவையான முருங்கைக்காய் கறி ரெடி ஆகிடுது. பாருங்க, குழம்பெல்லாம் அப்படியே முருங்கைக்காயில் ஒட்டி அப்படி இருக்குது. முருங்கைக்காய் பார்க்கவே ஆசையாக இருக்குது. நாங்கள் ரஜினி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் மதிய சாப்பாடு வந்து முருங்கைக்காய் கறியை தான் ஸ்பெஷலாக வச்சுருக்கிறோம். முருங்கைக்காய் வந்து எல்லா காலங்கள்லேயும் கிடைக்காது. ஆனால் கிடைக்கிற காலத்தை வந்து நாங்கள் தவற விடாமல் வேண்டி காட்டிடுவோம். கரையாற்றி சாப்பிடுவோம். நல்ல டேஸ்டான கறியும் நல்லா இருக்கும். எல்லோரும் விரும்பியும் சாப்பிடக்கூடிய ஒரு கறி. இப்போ வீடு படிக்க முருங்கைக்காய்க்கு குராங்க வருது. எல்லாம் குராங்க எல்லாம் முடிச்சு கொண்டு போடுறது. இங்கே தோட்டமாக செய்து தான் முருங்கைக்காய் வருது. அதோடு நாங்கள் வெள்ளாரை, அகத்தி, சண்டி சேர்த்து ஒரு வரையம் வறுத்துருக்கிறோம். அதோட ஒரு பால் சொதியும் செய்து சாப்பிட்றோம். இன்றைக்கு நல்ல ஸ்பெஷலான சாப்பாடு. முருங்கைக்காய் கறி நல்ல சூப்பராக இருக்குது. பிரச்சனை இல்லை. நல்ல மதியத்துக்கு நல்லா இருக்குது. நாங்கள் மதிய சாப்பாட்டுக்காக ஸ்பெஷலாக வச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். நல்லா இருக்குது. சூப்பர் சூப்பர். இப்போ இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எல்லாருக்கும் இதை பிடிச்சிக்கொள்ளும் இந்த முருங்கைக்காய் ஈஸியாக. இப்போ நீங்களும் இந்த முருங்கைக்காய் கிடைக்க மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டாயமாக வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இப்போ நானும் இனி சாப்பிட போகிறேன். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். என்ன